தான் பாட முடியும். அதுக்கு இல்லடா முதல்ல அந்த பாட்டு பாடுறேன் 2 வரி தான் பாட முடியும்னே. அதுக்கப்புறம் தெரியாதானே மாமா. அந்த அண்ணே கேட்டாரு மரணத்தை எண்ணி கலங்கிட்டு வச்சு அந்த பாட்டு தானே. இப்போ பாடுறேன் எக்கோ இனே கொஞ்சம் என்னத்தை பாடி மரணத்தை எண்ணி கலங்கிடும் அண்ணே சிரிக்கிறாங்க இந்த பாட்டு சோக பாட்டு. அதே வாத்தியார் நல்ல வார்த்தையா இருங்க. நான் தான் நாரதரு போயிட்டு பேண்ட மாத்திட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன லாடிப்பா போட்டு வந்திருக்கேன் உனக்காக. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே. கிளப்புறது நல்லது, தாலி வெட்டி இழுக்க போற. மறுபடி பிறந்து ஈசலை கண்டு போறா பிசியம். இனிமேல் இந்த பாட்டை யாரும் கேட்க மாட்டாங்கப்பா. உள்ளத்தின் நல்ல உள்ளம். அவ்வளவுதானே, காசு கொடுத்தாதான் பாடுவேன் நான். இது வந்து பாட்டுக்கு ஏகப்பட்ட ரைடு 8 தடவை கேஸ் ஆயிருக்கு. ஏய் எனக்கு தெரியாத பாட்டு எதுக்குப்பா அவர் கேட்கிறாரு, பேசாம இருக்கப்பா. நாரதரா முண்டை தெரியாம தாண்டா உள்ள போய் கந்துறேன். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தூது சொல்லும் விஜயா கலங்கிடும் விஜயா. நீ போயிரு வீட்டுக்கு போ. நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற? அதெல்லாம் தெரிஞ்சா நான் நாரதர் போட்டு ஊற ஓட மாட்டேன். மன்னிப்பு கேட்டியா? அண்ணே தயவு செய்து பாட்ட போடாதே. மரணத்தை கலங்கிடும் விஜயாதான் உள்ளத்தின் நல்ல உள்ள உறங்காது. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது உறங்காது. மரணத்தை எண்ணி விடுமா மரணத்தை எண்ணி விடும் விஜயா. எங்க அண்ணன் இருக்காரா ஓடிட்டாரா? அண்ணே ஒன்ஸ் போற ப்ளீஸ்னே. மரணம் பிடிக்க கலங்கிடும். யார்கிட்ட பாட மாட்டேன்னா இளையராஜாட்ட போறியா மெட்ராஸுக்கு? ஏன்னா நாரதர் வந்து எல்லா நாரதரும் எல்லா பாட்டும் படிச்சுட்டு வர மாட்டாங்கன்னே. அவர் ஒன்றும் கச்சேரி பாட கிடையாது, அவன் கெந்துருவேன். அவன் பஜனைக்கு செல்வானே செல்வானே எங்க இங்க வருங்க அண்ணே முத்தண்ணே. என்னப்பா இதுக்கு தண்ணி தாங்கில உட்காந்துருக்கேன். அப்பதான் அங்கேதான் இருக்கா. என்னத்த கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமி யாரையா. நேரம் இரவு 8 மணி. வாங்க ஜாமி. எக்கோ குறை பங்காளி. ஆளே இல்லாத ஊருக்கு ஏன்பா மியூசிக்கு? என்னது தொலைச்சி விட்டியா? ஏன் அப்படி வர்ற? ஐயா வணக்கம். மேடையை அளந்துட்டு நாளை கொண்டு போய் மரம் இருக்க போறியா? ஐயா வணக்கம். கரு நல்லா இருக்கீங்களா? ஏன் எது மாத்திரம் ஒன்று இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நினைக்கிறேன் வீட்டில் எல்லாரும் உண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காளா? ரமேஷ் கல்லல் பாய்ஸ். கல்லல் பாய்ஸா கிளம்பிட்டீங்களா? 6 அடிச்சு காக்குறாங்களாம். யாரு நீங்க? நீங்க யாரு? அதுதான் தெரியாம உன்கிட்ட கேட்கிறேன். நான் யாரு? யார் நீ? இடத்துக்கு இந்த இடத்துல வெகு நாளா காவல் செய்யக்கூடிய நாம் பெருங்கொண்ட காவலாளி ஐயா. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு. ஏன் சப்போட்டா வைக்கலாம், கிணத்துக்கு அகத்திக்கீரை எல்லாம் வைக்கலாம், உடம்புக்கு நல்லது.
அபச்சாரம் செய்தாலும் உடைய இல்லம் தேடி வருவோரை டங் லாங் செய்யக்கூடாது. உபச்சாரம் செய்ய வேண்டும். அவங்க சிரிக்கிறாங்க கல்லல் பாய்ஸ். டங் லாங்னு அவங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. வந்தாரை வரவேற்கிற மாண்பு தெரியவில்லை தங்களுக்கு. மான் பிடிக்க முடியாது, ரைடு ஓவர். மான் இல்லையா, மாண்பு, தமிழனுடைய மாண்பு. என்ன மாண்பு? இப்ப நீ பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரிகிறதா? முதலிலே என்ன செய்யணும்? 100 ரூபா தச்சனை வச்சு தேங்காய் உடைக்கணுமா? அதை கூட நீ செய்திருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நான் இரு கைகளையும் எடுத்து வணங்கி என்னை பார்த்த உடனே என் காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். 2 கையும் தூக்க முடியாது, கம்பு கூட்டு பருவு. நீ பேசுறதே சரியில்லை. மொத்தத்துல நீ நிக்கிறதே சரியில்லை, உன் காலு வலச. யாரு நீ? எங்க வாத்தியார் கால மாதிரி வராது. அப்படியே விக்கிக்கிறா போடா. எங்க யார மழை வருதா? நீ எடுத்துட்டு போறது நல்லது, போயிருங்க. பேக்கப். இமிடியேட்டா எடுத்த கால். மழை, பனி விழுந்த மழை. நரேன், நீங்க கேமரா பின்னாடி நிக்க நரேன். முன்னாடி வந்து மலைக்கிறதுக்கு அவனைய கூப்பிட்டு வந்து. இடம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். வேள்வி என்றால் என்ன? வேள்வி என்றால் என்ன பொருள்? முருகா, இங்க வர வண்டி எடுத்துட்டு இப்படி போயிட்டு உள்ளத்தின் நல்ல உள்ளம். கல்லல் பாயஸ் என்ன கிளாஸ் எல்லாம் வெட்டி ஏத்திக்கிட்டு இங்க வர வேஞ்சிருக்கு. ஐயா கொடுத்த காசை கேட்குறாங்கடா, காசை வெட்டி போட்டுருவேன். அப்புறம் ஈரமா இருக்கு, மண்ணவாரி தூக்கி போடுவேன். இடத்திற்கு பெயர் வேலிமலை சாரல். ஆமா, வேலிமலை சாரல் என்றால் என்ன பொருள்? என்ன பொருள் அப்படின்னா, திப்பிலி 2 ரூபாய்க்கும் சூடு லாங்கு ஒன்றும். என்ன பொருள்னு கேட்கறியா? என்ன பொருள் அப்படின்னா, கோலப்பொடி 1 கிலோ. எதுக்கு வாங்குறாத? இந்த மண்டையில ஓட்டுது. போடா. என்ன ஒரு வாடி அலைஞ்சிட்டு திரிகிறாப்ல, என்ன விவரம்? கம்மாயில நம்ம கரம்ப வரக்கிறேன் மாதிரி. தாங்கள் யார்? அப்பா இருக்காருல்ல. ஆமா. அப்பா இருக்கும் போதே அவர் இருந்தாரா? இருக்கும் போது இருக்கத்தான் செய்வாரு. அப்பாவோட சித்தப்பாவுக்கு தான் அத்தைய கேட்டது, பொண்ணு கேட்டது. அப்பாவோட சித்தப்பாவோட மயனுக்கு. அப்பாவோட சித்தப்பா மயன்னா அவருக்கு என்ன முறை வேணும்? அவருக்கு சாம்பு முறை. தம்பி தானே வேணும், உங்க தம்பிக்கு, உங்க அப்பாவோட தம்பிக்கு. ஏங்க இடம் எங்க இடம்? இப்ப அதுக்கு சொல்லல. நீ சொல்லலையா? யாருன்னு கேட்டேன், அதுக்கு தான் நீ சொன்ன உங்க அப்பான்னு. இன்னைக்கு அந்த சூத்துவத்தி எங்கடாவே மருதமணி 30 ரூபா கூட தர மாட்டேன். வந்து தலையை காட்டு போயிரு, 4 தடவை வரணும். அப்போ 400 ரூபா சரியாகும். நாளத்துக்கு அடுத்தது எங்கேயோ ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலே. யாரு நீ ஆட்டுக்க? இரியாவா? மைக்கில் வாடாய். ஏலே என்ன முத்தண்ண எங்கன்னு இருக்க? இங்க இருக்கியானே? அது சிரிப்பு தாங்க முடியல. போகலையா நீ இன்னும்? நான் அப்பதே போயிருப்பேன் நினைச்சு இங்கதான் உட்காந்துருக்கியா? அண்ணா இப்படி மின்னுக்காதுக்கா, நீ ஒத்தாள் இருந்தாலும் போதுமே, கிணக்குள்ள வர வேண்டியது சாமி. அதை அடப்படுத்துருச்சு உள்ள போய். இப்ப எதுக்கு கார் உள்ள போச்சோம்? கார் எடுத்துட்டு போங்கப்பா. கல்லல் பாய்ஸ் கிளம்புங்க கிளம்புங்க போங்க, இல்லைன்னா வெளியே வந்து உட்காருங்க. இது வேற முத்தண்ணே 3 அப்பா வாங்கி தரவா? மழை பெய்யாப்பா, வாங்கப்பா. மழை பெய்யல ஏப்பா, எங்களை வேற இது சம்பளம் எனக்கு வேணாம்டா, எனக்கு லீவு விடுற அன்னைக்கு. என்னையா நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்க? என்னையா நடக்குதுங்க? நாங்களாம் பேசிக்கிறோம்யா. இருக்கிறோமா உள்ள இருக்க ஆள்லாம் கூப்பிட்டு அந்த உள்ள உட்கார சொல்லியா? அவ்வளவு வச்சு நாடகம் நடத்திட்டு போயிடுவேன். உள்ள எங்கன்னு இருக்கு? என் பேரு அபிஷேக் பிரகாஷ்பாம். யாரு அவதாரியா போனது? யாரு அவதாரியா போனது? குடும்பத்துல கொலை வளர்த்துறோம். பொறுமசாமி, குளிர் தாங்க முடியல, 2 வார்த்தை பேசிட்டு போய் படுக்கலான்னு பாக்குறேன். நிக்க முடியல முண்டைக்கு. நான் அப்படி சொல்லலங்க. வேற கட்டா அவதாரியா போனா பழவட்டியா போனான்ற. கோபப்படாதீங்க. இவ்வளவு கோவம் வேணாம் அந்த நேரத்துல.
அவுசாரியா பொண்ணு கத்தி சொல்லல. பேசினா தான் குளிர் அடிக்க மாட்டேங்குது. இல்லைன்னா குளிருதி அடிக்க. அவுசாரியா பொண்ணு என்ன சொன்னேன்? அப்புறம் இப்படித்தானே சொன்னீங்க. அபிஷேக பிரியன் சிவன். அவரை எதுக்கு கூப்பிடுறீங்க? ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சிறப்பு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும்ல. எனக்கு எந்த சிறப்பும் இல்ல. சிறப்பு இல்லையா? சிறப்பு, பெருமை. அதே மாதிரி அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, சோஸ்திர பிரியன் சூரியன், கணிப்பிரியன் கந்தன். இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்ல. வேற என்ன? நாங்க கேட்கவே இல்லையா? வேற என்னதான்? பேரத்தை கேட்டோம். பேர கேட்டோம். இப்படின்னா இப்படி அப்படின்னா சொல்ல வேண்டியதானே. இதுக்கு தான் போன மேடையில் அரைஞ்சேன். அண்ணே முத்தனே வரலைன்னா சம்பளம் தர மாட்டேன்றானே. அதுக்காக தானே நீயோ சொல்றியா? கேளியா? இப்ப கேளியா நீ? பேர் என்ன? இப்படிண்டா இப்படி, அப்படிண்டா அப்படி. ஏய் பா, சரியான லூசா இருப்பாரு. இருக்கு வா போய். ஏய் வா. பேர் என்ன? நாரதர். முட்டனாக்கா முட்டலாக்க நான் சொன்னேன். நாரதர். தர் இல்லையா? நாரதர். நா என்றால் நாதம், ரா என்றால் ராகம், சரி. தாய் என்றால் தாளத்தை குறிக்கும் அல்லவா? இரண்டு ரீங்காரத்தை குறிக்கக்கூடியது. தாங்கள் 4 எழுத்துக்களை எத்தனை உள்ள அடக்கி வைத்திருக்கிறேன் தெரிகிறதா? எதுக்கு அடக்கி வைக்கிற? அடக்கி வச்சிருந்தா கல்லட போந்துரும். திறந்து விட்டுரு. அதோட போட்டேன். எங்களுக்கெல்லாம் நரைதிரை மூப்பு பிணி சாக்காடு என்பது கிடையாது ஐயா. உங்க பேரு? நாரதர். ஆமாங்க. ஊரு? ஏய் ஆன்லைன்ல எல்லாமே மறந்துறியாடா. அவர்தான் பேரை சொன்னாரு. அப்புறம் திருப்பி உங்க பேரு என்ன? உங்க பேரு மேலூர். ஏய் மேலூர். இந்த ஆருக்கு மேலூர் கிட்ட தான். ஏய் இவ்வளவு சத்தம் எதுக்கியா? பாக்க மேலூர் இந்த இருக்கு. இங்க இருக்க 2 ஊரு. இடைய மேலூர் இருக்கு, மேலூர் இருக்கு. எப்படி குட்டியானையில வந்துட்டியா? நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாலும் ஒரு பங்காளியாத்தே வருவான். இதாலும் பங்காளியில மகமச்சனாத்தான் வருவா. யாரு? நீனு நானும் பங்காளியா வருமா? அப்புறம் மேலூருக்கும் இங்க சம்பந்தம் இருக்கியா? ஏ எங்க சம்பந்தம் பண்ற? ஏய் மேலூருக்கும் கூட்டுறவு மட்டும் சம்பந்தம் இருக்கு. இங்க சொந்தக்காரவளை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. நாங்க மேலூர், நாங்க மட்டும் தனியா சம்பந்தம் பண்ணிக்கிறோம். யாருமா நீ? யாரு? பிரம்மாமயன். அவர் எனக்கு நல்லா தெரியுமே. மேலூர் போன விட மாடு சந்தைக்கு வந்தாருல, மாடு வாங்கி கொடுத்தவரு நொப்பா தானே எனக்கு வாங்கி கொடுத்தாரு. யாரு? அவரு பெருமாதான். பிரம்மா வந்து எங்களுக்கு குலதெய்வம். குலதெய்வம். பிரம்மா குலதெய்வம். பிரம்மா குலதெய்வம்ன்ற மனிதனை நீ தானே பார்த்திருக்கேன். சாமின்னு சொல்ல வரேன்டா. சாமின்னு சொல்ல அப்புறம் குலதெய்வம். படைப்புக்கு அதிபதி. படப்பு போடுவாரா? 4 வகை யோனி. ஏய் என்னையா? மரியாதை பேசுங்க சாமி. என்னங்க? என்ன நாங்க எவ்வளவு டீசெண்டா பேசிக்கிட்டு 4 வகை யோனியா? நான்கு வகை ஞோனி என்றால் அண்டசம், சலாயசம், சுவேதம், ஒப்பிசம் என்று சொல்லக்கூடியது படைப்பின் முறை ஐயா. கிலோ என்ன விலை? கிலோவா? நீங்க சொன்னதுதான். காசுலாம் இல்ல, சும்மாதான். ஓசியா தானா? ஆமா, நாங்க பொதுநலவாதியா. தாங்கள் வந்ததுக்கு நாங்க மெச்சனோம். ஏய் ஏய் என்ன? உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். எப்படி? உங்க அம்மா கலைவாணி தானே? எப்படி ஐயா தெரியும்? அவங்க யாரோட? தக்கர் வசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய உடன் பிறந்தவர் தானே? வசிஷ்டரா? தச்சன், பிருகு, கிருது, அதான் கிருகு புரு அதெல்லாம் அத்திரி. அத்திரி புத்திரி ஏலக்கா. மொத்தம் நாங்க 14 பேரு. 14 பேர்களையும் கண்டெடுத்தார் உங்க தந்தை. பிரம்மதேவன் தெரியும். அவருடைய வலது தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் தான் நான். தெரியும். தெரியும்டா. ஹலோ. தெரியும். மனசாட்சி படி ஒண்ணு வேலை வாங்கி. ஆனால் தாங்கள் முற்றும் திறந்த முனிவர். ஆமாம். ஒரு நாளைக்கு ஒரு இடத்தை தங்கினால் சிரசாகப்பட்டது 1008 சுக்குனராக உடைந்து. எங்க அண்ணன் கொடுத்த சாபத்தின்படி. தெரியும் சுவாமி. நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோம் என்று நீங்கள் காவலுக்கு வந்திருக்கிறோம். சரி. கல்லல்காரங்களை போக சொல்லுங்க. வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே கண்டெடுத்தோம் என் அமுது தங்கை. போய் தூங்கப்ப வேலை விட்டு இல்லையா? தள்ளி விடுற வண்டியை முருகா. செல்போடு கிளியாமத்துறாங்கன்னு நினைக்கிறேன். லைட் எரியலடா. மினுக்குன்றதா இருந்தா அண்ணே, இந்த பச்சை துண்டு ஓத்துனா அண்ணே இங்கிட்டு வானே, சேரில் உட்காரனே. அவங்க இருக்க கடுப்புல ஏற்றி போட்டு போயிடுவேன். வா ப்ரோ.
எல்லா ஊருக்கு வரீங்களா? அதே விலங்கா போய நேற்று வந்தீங்களா? நாளைக்கு வந்துருந்தேன் மேடம் வரைக்கும். அங்கே தாண்டா ஊர் பக்கத்தில் நாடகம். எங்கள் அண்ணன் முதல்ல வந்து படுத்துக்கிருவேன். எது இந்த மமதை உனக்கு டேங்கில் உட்காந்துருக்கோம்னு. ஏய், தங்களை பற்றி நாங்கள் நன்கு அறிந்தோம். சரி, இப்பொழுது இந்த இடத்துல யார் இருக்கு? செய்தியா சொல்றேன். பேசியா கேட்டு. என் தங்கை வள்ளி. எங்கள் அண்ணன் காசு எடுத்து வந்துருச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் ஒன்று, என் ஆள் ஒன்று இருக்கு. யாரு? முதலில் என் ஆளை நான் கூப்பிடுகிறேன், நீங்கள் அட்டனஸ் போடுங்க. சரி, கூட்டிட்டாங்க. பேக்கப் பேக்கப். ஏய், கல்லை விட்டு எரிஞ்சு விடுவேன். விஜய் அதுக்காக ரெடி. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? முக்குளத்து மூலிகையால் செய்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. ஆசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. முக்குளத்து மூலிகையால் இந்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. எக்குளமும் போற்றுகின்ற மரவர் மருந்து, அஞ்சு நாடு போற்றுகின்ற யான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமறிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து, எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து? தென்னாட்டு எழுதி வைத்த செல்ல மருந்து. முருகனகர் போற்றுகின்ற முத்து மருந்து, இங்க பிள்ளத்தி விழாக்குளம் போற்றுகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமறிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தான் ஐயா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தடுக்கும் ஒரு பட்ட மரம், அது பால் கொடுக்கும். பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தான் ஐயா. பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தடுக்கும் ஒரு பட்ட மரம், அது பால் கொடுக்கும். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி, இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி. தெம்மரவர் சீமையில் கண்டதொரு நாணமணி, தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா. செந்தில் வடிவேலன் உன் சிரசி ரோசா. பசும்பனிலே தங்க பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா.
சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை. சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை. சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை. சொந்த வந்த 100 உண்டு பந்தம் என்ன சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. பேச்சு தேவருக்கு மூச்சு. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. தேவர் மறைவாளி நெஞ்சங்கள் புண்ணாச்சு. பசும்பணிலே பசும்பணிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதனிலே பழனி மழை முருகந்தானையா. இதை கெட்ட நச்சில் அங்கு ஊத்தடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். ஒரு பட்ட மரம் தேவரையா பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். முக்குளத்தோர் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். கள்ளருடைய பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். எங்க இருந்துடா அடிக்கிற கேனப்பயலை. நன்றி 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 ப்ரோ. நீ போக மாட்டேன் கார் எடுத்துக்கிட்டு. விஜி பார்த்தா அந்த ஓம்பாட்டு தம்பி
கேட்டால் சண்டை மேலே பண்ணுவியா? எதற்காக அழைத்தீர்கள்? நெக்ஸ்ட் இன்னைக்கு சண்டை போட போறேன் தெரியல. சூப்பர் கேட்டா சண்டை மேலே என்ன வாடுறா பொம்பளை டேய் அக்கான்னு வாக்குறேன் அரைஞ்சுடுவேன். அக்கான் தான் குண்டியை போட்டு தடவுவேன். ஓப்பனா சொல்லாத வச்சு அப்புறம் மறைச்சு சொல்லவா? எம்கேஆர் யூடியூப் சேனல் நாளைக்கு போடுற எந்த கம்மா நிறைஞ்சி நீங்க வேற ஜாவியா போய் கிடக்கு சிவகங்கை மாவட்டம். முத்து அரைஞ்சூருவன்டா அண்ணன் பார்க்க மாட்டேன்டா. என்ன ஏவி விட்டுருத்துற நீ? எப்பா போங்கப்பா. இன்னைக்கு அங்கிட்டே வரல அண்ணே போனேன் வீட்டுக்கு போனேன். எப்ப இருங்க பாடு தெரியாம லூசு குடிக்க வச்சுட்டு சாமி வந்திருக்கிற கம்மக்கிற ஓரத்துல கண்ணத்தா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி